கர்த்தர் தருகிறார். தேவன் நாட்டின தேசத்தில் நான் கீழ்ப்படிந்திருக்கிறபடினா தேசத்தின் சேமத்தினால் என்னை முடிசூட்டுகிறார். இனி வருகிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கப் போகிறது. இதுவரை நடந்துராத அற்புதங்க. திருமணம் மட்டுமல்ல, வீடு கட்டுகிற விஷயம் மட்டுமல்ல, கடன் பிரச்சனை மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் ஒரு ஜப குறிப்பை மறுபடியும் நீ சொல்லாத அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். மறுபடியும் கன்னிகை ஆக முடியாது. மனைவியானால் தாயாக வேண்டும். மறுபடியும் கன்னி பருவம் வராது. மாணவ பருவம் மறுபடியும் வராது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மறுபடியும் உங்களுக்கு அந்த பருவம் வராது. அந்த ஜபமானது அது பருவத்தையே மாற்றி அமைக்கும், சூழ்நிலை மாற்றி அமைக்கும், சந்தர்ப்பத்தை மாற்றி அமைக்கும். மறுபடியும் நீ தரித்திராவதில்லை. மறுபடியும் உன்னுடைய சரீரத்தில் அந்த கோளாறு வரப்போவதில்லை. தேவன் உனக்காக யாவும் செய்து முடிக்கப் போகிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீ சொன்னதை சொன்னேன் ஆசீர்வதி. பலப்படுத்தும் கிருபைக்குள்ளே மூடி மறைத்துக்கும். காத்து கொள்வீராக, வழி நடத்துவீராக. அதிசயங்களை கர்த்தர் கட்டளை இயேசுவின்